வாழ்க வையகம். அன்பார்ந்த நேயர்களே, என்னுடைய மகனுடைய வகுப்பறை தோழனுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய அலுவலகம் வந்திருந்தார்கள். அலுவலகத்திலே அவர்களை பார்க்கும் பொழுது கோடிசாமி தியானம் பண்ணி அவரை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர்களிடம் செய்வனை தோஷமும் ஆவி தோஷமும் வாஸ்து தோஷமும் ஒருங்கே அமைந்து வாழ்க்கையை நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக கோடிசாமியின் மூலமாக அறிந்து அதை சொன்னேன். அவர்கள் பவர்லூம் வைத்திருக்கிறார்கள், விசைத்தறி வைத்திருக்கின்றார்கள். விசைத்தறியில் பிரேக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரேக்கை நிறுத்துறதுக்கு இலை முழிந்து விட்டால் பிரேக்கை நிறுத்துறதுக்கு 3 கவட்டி முள் இருக்கும், ஜன்னல் அண்டு முள். அந்த முள்ளை கழட்டி வச்சுட்டா அந்த தறி நிற்கவே நிற்காது. மோட்டர் எப்போ நிற்கிதோ அப்போ தான் தறி நிற்கும். ஆனால் முள்ளை கழட்டி வச்சு தறி ஓட்டினாலும் தறி ஓடாமல் நின்று போகுது. 100 எல்லாம் பட்டும் ஒரே டைமில் கட் ஆகும். அங்கே தறி ஓட்டுற ஆளுக்கே ஒரு விதமான மிரட்டல், பயம், உள்ளுணர்வு பயத்தை கொடுக்கும் என்று சொன்னார்கள். நான் கோடிசாமிகிட்ட சொல்லி கோடிசாமிகிட்ட போய் தீர்த்தம் எடுத்துட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வர சொன்னேன். ராமேஸ்வரம் போய் அங்கேருந்து யாகம் செய்து தீர்த்தம் வாங்கி வந்து தெளிச்சு பின்னால் கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் அவங்களுக்கு சமாதானம் இல்லை. என்னை நேரில் வரணும்னு சொன்னாங்க. அப்போ நான் நேரில் போயிருந்தேன். போகிற வழியிலேயே அவங்க பூமிக்குள்ளே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல ஆவி தோசை இருக்குதுன்னு சொன்னேன். ஏற்றுட்டாங்க. ஏன்னா அதில் தான் அவங்க அண்ணி உளுந்து இறந்துருக்காங்க, அண்ணியும் அக்காவும் உளுந்து இறந்துருக்காங்க. அந்த தோஷமும் அவங்கள பாதிக்குது. வாஸ்துக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. பாத்ரூம் வந்து வாயு மூலம் மேக்க தள்ளி வடவரம் அவங்க அம்மாவுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டோட சேர்த்து ஈசானியை கட்டாயி ஒரு மதிலையும் போட்டு வச்சு அவங்க குடியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த வரைபடத்தை நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி இருக்குது, உங்கள் உடம்பிலும் ஆவியில் இருக்கிறது என்று சொல்லி அவங்களுக்கு முகச்சாயல் கொடுத்தேன். அந்த முகச்சாயலை ஒரு நாள் முகம் பார்க்கும் பொழுது அந்த எண்ணெயில் இவங்களுடைய முகம் வந்து சினிமாவில் பேய் வந்து எப்படி காட்டுவாங்க, விகாரமாக காட்டுவாங்களே, அந்த மாதிரி விகாரமாகி முகம் பூரா முடி முளைச்சு தொங்குற மாதிரி அந்த காட்சியை காண்கின்றார்கள். உடனே இதை ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. உடனடியாக புறவைப்பாளையம் போயிட்டு வந்திருக்கான்னு. அவங்க அப்பவே புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் போனதுக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிது. அன்னையோட அந்த தோஷை நீங்கிடுது. அந்த ஆவியாக இருந்தது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு
இவங்ககிட்ட சொல்லிகிட்டே வெளியே போயிடுது. அதுக்கு பின்னால் தறி நிம்மதி ஓடுது, தறி ஓடுது, நீங்கள் நல்லா ஓடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. பையனுக்கு 2 பேர் வேலை இல்லாமல் வந்து 2 பேர்த்துக்கும் வேலை கிடைச்சிது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த அம்மா தான் எப்போ என்னுடைய குரல் உங்கள் யூடியூப்பில் வரும்னு சொல்லி அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய குரலை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்கு. செய்வன் இந்த காலத்தில் இருக்கான்னு நவீன உலகத்தில் இருக்கான்னு கேட்பேன். கண்டிப்பாக இருக்கு. அது இவங்களுடைய சாட்சியத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரேக் இல்லாத தறி எடுத்து விட்டா நின்று போகுதுன்னா என்ன அர்த்தம்? தன்னால் நிற்கிது. அதிகமாக ஓட்டி விட்ட சாமானோட இது இப்போ தறி நிம்மதியாக ஓடுது. அதே குடோனு தான், அதே ஜாப்பர் தான், அதே தொழிலாளி தான். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த தறியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுவரை தறியை ஓட்ட முடியல. இன்னைக்கு தறி நிம்மதியாக ஓடுது, எந்த வாஸ்துக்கும் செய்யலை. அதே குடோன், அதே தறிகள், அதே ஓட்டுபவர்கள், ஆனால் தறி ஓடுது. மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது, மிஷின்கள் ரிப்பேர் ஆகிறது, சாமான்கள் உடைவது, இவைகள் இருந்தால் நிச்சயமாக தோஷங்கள் இருக்குது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நிவாரணம் வேணால் வாருங்கள், உங்களுக்கு நிவாரணம் பண்ணித்தருகிறேன். அதாவது அதுதான் இயற்கைக்கு மீறிய, இயற்கைக்கு முரண்பட்ட சக்திகள் உங்களை கண்டிப்பாக இயக்கும். எதிர்மறை சக்திங்கிறது வந்து இயற்கைக்கு கட்டுப்படாது. அந்த எதிர்மறை சக்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் வந்து லாஸ் ஆகும். இன்னைக்கு கூட ஒரு தொழிலதிபர் பேசினார், 7 குடோன் வாடகை போகாமல் ஒரே டைமில் இருந்தவங்களாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. 3-4 வருடமாக வாடகைக்கு போகாமல் வேதனையில் இருந்தவர் இன்றைக்கி சொல்கிறாரு, 7ல் 3 குடோன் வாடகைக்கு போய்டுது, மொத்தம் 4 குடோன் கம்ப்ளீட் ஆகிடுது, இன்னும் 3 குடோன் மட்டும் வாடகைக்கு போகணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வாடகைக்கு போகலன்னா அங்கே இருந்த தோஷங்கள், அதுக்குள்ள நிவாரணங்கள் நான் பண்ணி கொடுத்தோம். ராமேஸ்வரம் போயிட்டு வந்து பண்ணி கொடுத்தோம். ராமேஸ்வரங்கிறீங்களே, ராமேஸ்வரம் அப்படி என்ன சார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக ராமேஸ்வரத்தில் திலகம் பண்ணுவாங்க, ஆத்ம சாந்தி பண்ணுவாங்க. ஏன்னா ராமருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம், ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம். அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக ராமேஸ்வரம் வந்து மணல் லிங்கம் பிடிச்சி வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அந்த தோஷத்தை நீக்குகிறார். அதனால எல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டு வரோம். ஆனால் ராமேஸ்வரத்தில் அதை விட அதிகமான பொக்கிஷம் இருப்பது என்பதை என்ற வாழ்நாளில் நான் உணர்ந்து வருகிறேன். அதாவது யாருமே போய் திலகோபம் மட்டும் செஞ்சால் பத்தாது. அவங்க முன்னோர்கள் வாங்கிய சாபங்களையும் நீ முன்ஜென்மத்தில் வாங்கிய கர்ம வினைகள், மோசமான கர்ம வினைகள் ஏதாவது இருந்தால் அவைகளுக்கு ஒரு யாகம் இருக்கின்றது. அந்த யாகத்தையும் செய்ய வேண்டும். அது நம்ம ஐயர் தான் செய்கிறார். கோடிலிங்க ரவிச்சந்திர சாஸ்திரின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் போகிற வழியில் திட்டக்குடியிலேயே தனுஷ்கோடி போகிற வழிக்கு பக்கத்தில் மேவரம் தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கார். அவர் தான் செய்கிறார். எப்படின்னா பிரசன்னம் பார்த்து சொன்னதுனால அவர் அந்த மந்திரத்தை எடுத்து வந்து முதல் பேப்பரில் எழுதி கொடுத்து படிக்க வச்சு
அவங்களுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அகமர்ஷம் பண்ணணும். அது முன்ஜென்ம வினைகளை கண்டிப்பாக நீக்குகிறது என்பதை நான் பரிபூர்ணமாக நம்புகின்றேன். அடுத்தது ருத்ரம் சமூகம், பூமியில் இருக்கிற சாபத்தை எடுப்பதற்காக செய்யக்கூடிய யாகங்கள். நீங்கள் வெளியில் ருத்ராபிஷேகம் பண்ணிங்கன்னா 30 ரூபா 35,000 ரூபா வரும். ஆனால் அந்த குறைந்த தொகையிலேயே அவர்கள் அந்த ருத்ராபிஷேகம் செய்து தந்து விடுகிறார்கள். அப்புறம் தன்வந்திரி யாகம், நோய்கள் ஏதாச்சும் இருந்தால் அது நீக்கிறதுக்கு அதையும் யாகம் செய்கிறாங்க. ஆயுள் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் அதையும் செய்து கொடுக்கிறார்கள். அகோரம், பத்திரகாளி, கூஸ்மாண்டம், இது ஆவிதோஷம் இருந்தால் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா ஆவிதோஷம் நமக்கு இருக்குதே இல்லைங்கிறது தெரியாது. நம் முன்னோர்கள் ஆத்ம சாந்தி அடையாமல் இருந்தால் அப்போ ஆவிதோஷம் வந்துடும். கூடவே ஆவிக்கு ஆவி சேர்ந்து விடும். அப்போ நம்ம முன்னோர்களை மட்டும் ஆத்ம சாந்தி கொடுத்து அனுப்பிச்சிட்டா கூட இருக்கிற ஆவிக்கு போகாது. அதற்காக ருத்ரம், பத்திரகாளி, கூஸ்மாண்டம், அகோரம் இந்த யாகங்களை செய்கிறார்கள். செய்வினைகள் இருக்கலாம், அதாவது திருஷ்டி பொறாமையும் இருக்கலாம். அதற்கு பிரித்தியங்கரா யாகம். நோய் இருந்தால் அதையும் தீர்ப்பதற்கு தன்வந்திரி யாகம். இப்படி 8 யாகங்களை செய்கிறார்கள். 8 யாகங்களை முறைப்படி செய்வது நம்ம கோடிலிங்க ரவிச்சந்திர சாஸ்திரி அவர்கள் தான். அவர் கூட சேர்ந்த அவருடைய மாப்பிள்ளை கிருஷ்ணகுமார், இந்த 2 பேரும் ஒரு சகாப்தம் படைத்து வருகிறார்கள் என்று நான் சொல்வேன். ஒரு சகாப்தம் படைத்து வருகிறார்கள் என்று சொல்லுவேன். நல்ல விதமாக செஞ்சு உடனே பூஜை முடியலை, பிரசன்னம் பார்த்து கொடுத்துட்றாங்க. பிரசன்னத்தில் ஃபோன் பண்ணி இவர்களுக்கெல்லாம் போய்விட்டதா, இல்லை இன்னும் போகவில்லையா என்பதை அறிந்து அதுக்கருவே செய்கிறார்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2 பேர் ஒரு ஜமீன்தார் வீட்லேயும் ஒரு மந்திரி வீட்லேயும் ஆவிதோஷம் மோட்சமடையாமல் இருந்து பிரசன்னம் கேட்டு அந்த வீட்டினுடைய மருமக்களை வைத்து வேண்டுதல் பண்ணி யாகம் செய்த பின்னால் அவர்கள் மோட்சமடைந்திருப்பதை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். அது மாதிரி கோடிசாமிகிட்ட தீர்த்தெடுத்துட்டு போய் அங்கே கொடுத்து செஞ்ச யாகங்கள் எல்லாம் இன்று மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளது. அதனால் நீங்களும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை, வாஸ்துபடி வீடமைத்தும் கஷ்டம் தீரவில்லை, வாஸ்துபடி வீட்டை சீர் செய்தும் கஷ்டம் தீரவில்லை என்பவர்கள் வாருங்கள். அதற்கு என்ன காரணம் என்று நானே சொல்லுவேன், நீங்கள் சொல்ல வேண்டாம், நானே சொல்கிறேன். நானே சொல்லி அதுக்கு நிவாரணம் தள்ளுறேன். அந்த நிவாரணத்தை போய் செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. அதனால் இந்த அம்மையாருடைய பேச்சை கேட்டு உங்களுடைய பக்கத்து வீட்லேயோ அல்லது உங்கள் உறவினர்களையோ அந்த மாதிரி இருப்பாங்க. அடிக்கடி புருஷ முண்டாடி சண்டை போட்டுட்டு மனசு வேதனைப்பட்டு, இந்த அம்மா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இல்லை அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவர் என்ன சொல்லி கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறது யாராச்சும் இருந்தால் இங்கே அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக நிம்மதியாக கண்டிப்பாக கேட்பார். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் தயவுசெய்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என் பையன் கல்யாணத்தை பார்த்தீங்களா?
அப்புறம் பையன் போனப்போ அப்புறம் சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்களாமா? ஹலோ, சொல்லம்மா, என்ன சொன்னாங்க பையன்? பையனோட சொல்லிங்க, ஃப்ரெண்டோட அம்மாட்ட வந்து பேசலான்னு தச்சையில பேசினானுங்க. அப்புறம் நீங்களும் கல்யாணத்துக்கு வந்துருந்தீங்க. ஆமா. அப்புறம் 2 பேரும் பேசுனுங்க. அப்புறம் குறைகளை சொன்னனுங்க. அப்புறம் வாங்க பாக்கலாம் அப்படின்னீங்க. அப்புறம் இந்த மறுச்சு 2 நாள் கழிச்சு வந்தாங்க. ஓ, கல்யாணத்தை பார்த்தா குறைகளை சொன்னீங்க. ஆமாங்க ஆமாங்க. ஆபீஸ் வர சொன்னா அது பையன் வந்து ஃப்ரெண்டோட அம்மான்ட்டு சின்னதுல ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு பார்த்தாலும் அம்மாவாட்டக்குது ஃப்ரெண்டோட அம்மான்ட்டு வந்து பேசினா பாத்துக்குங்க. ஓ, அப்புறம் நீங்களும் அப்புறம் கூட வந்திருந்தீங்க. அப்புறம் 2 பேர் வந்து பேசிட்டாங்க. என்ன முதலே தெரியுமா? தெரியுங்களா? தெரியுங்க. எப்படி? அப்புறம் வாஸ்து பாவையும் தெரியுங்க. யூடியூப்ல பாத்துருக்கீங்களா அதுக்கு முன்னால? இல்லைங்க, அப்புறம் கல்யாணத்துல பார்த்தாங்களா. ஓ சரி. அப்புறம் கல்யாணத்துல பார்த்துருக்குறேங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி போன் பண்ணலீங்களா, வாஸ்து பார்க்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டுங்களா? ஆமா அம்மான்ட்டு. ஆமா. அப்புறம் கூப்பிட்டு அப்புறம் மறுபடியும் வீடு கட்டையில பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாருங்க இவரு. அப்புறம் பெண்டிங் ஆகி போச்சுங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு வந்துட்டு உங்களை நேரில் பார்த்துக்கிட்ட பார்த்தா கொண்டு அப்புறம் வந்துட்டு பாத்துக்குங்க. சரி, வந்து ஆபீஸ்ல வந்தோம். நான் என்ன சொன்னேன்? என்னங்க? ஆபீஸ் வந்து பார்த்தீங்க. ஆமாங்க ஆமா. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? ஆபீஸ் வந்து பாத்துட்டுங்க, எல்லாம் எங்க குறைகளை கரெக்டா இருந்ததுன்னு சொன்னது எல்லாமே நல்லா பிரச்சனைகளாங்க. என்ன பிரச்சனை சொன்ன சொல்லுங்க. ஆவி தோசைங்க. ஆவி தோசம், அப்புறம் செய்வனை, அப்புறம் பிராமண தோசைங்க. அப்புறம் முன்னோர்களுடைய இதுங்களா, அதுக்கு என்ன ஆத்ம சாந்தி இல்லாம இருக்குதுக்கா? ஆமாம்பாங்க, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க. சொன்னா ஆமாம்பாங்க. சொல்லி என்ன பண்ண, என்ன நிவாரணம் கொடுத்தாங்க? அதுக்கெல்லாம் வந்து ராமேஸ்வரம் போய் சொல்லி ஒரு 10-11 பரிகாரம் பண்ணோம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தீங்க. ராமேஸ்வரம் நேரா போனீங்களா இல்ல அதுக்கு முன்னால? நீங்க முதல்ல வந்து கோடிசாமி கிட்ட வந்து தீர்த்தம் எடுத்துட்டு உத்தரவு வாங்கிட்டு போக சொன்னீங்க. அதே மாதிரி செஞ்சதுங்க. ஓ, கோடிசாமி கிட்ட போய் தீர்த்தம் எடுத்துட்டு போக சொன்னா? ஆமாங்க, தீர்த்தம் எடுத்துட்டு போக சொன்னீங்க. அப்புறம் அதே மாதிரி தீர்த்தம் எடுத்துட்டு போச்சுங்க. அப்புறம் போயிட்டு வந்து அப்புறம் அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே எல்லா பரிகாரமும் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டோம்ங்க. செஞ்சுட்டு வந்துட்டு அப்புறம் நன்றி இது சொல்றது மாதிரி மறுபடியும் கோடிசாமி கிட்ட போயிங்க நல்லபடியா பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்தோம்ங்க. சரி, செய்வதனால நீங்க என்ன பாதிக்கப்பட்டீங்க? பாதிப்புங்க அது பயங்கரமா இதுங்க. தறி எல்லாம் ஓடலைங்க சரியா. எப்படி சரியா ஓடல? தறி வந்து அப்படியே நின்று போச்சுங்க. நின்று போச்சு. தறி வந்து ஓட்டி விட்டாங்க. அப்படியே என்னமோ ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி நில்லுன்னு சொல்றாங்களா, நிக்குதுங்களா அது மாதிரிங்க. ஓ, மந்திரம் நில்லுன்னு சொல்ற மாதிரி நின்று போச்சு. ஆமா, அப்படியே ஒவ்வொரு தரையும் டப்புன்னு எல்லா தரையும் எந்த குவாலிட்டியும் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாத்தையும் பெற்று எல்லாமே நம்மளுக்குமே தெரியுங்க. இருந்தாலும் சரி, நம்மளை விட அடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குங்களா? ஆமா, கண்டிப்பா. அதனால சரி எல்லாத்தையும் எல்லாமே மோட்டர் சம்பந்தப்பட்டதுங்க, ஒயரிங்காரங்க, அப்புறம் இபில வந்து வேலை கம்பத்துலயும் எல்லாமே தரவை செக் பண்ணி வச்சுங்க. என்ன பண்ணாலும் முள்ளே கூட கழட்டி வச்சுட்டு தான் ஓடிச்சுங்க. ஓ, அந்த முள்ளு தான் தறி நிறுத்துறது. இலை முடிஞ்சு போச்சு. அந்த முள்ளு செட்டவே கழட்டி வச்சிருச்சுங்க. ஓ, இலை இருந்தாலும் தறி நிக்காதானா? ஆமாமா, முள்ளு கழட்டி வச்சு நிக்கவே கூடாதுங்க. அப்படி இருந்தாலும் நிக்குதுன்னா நானும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கேள்விப்பட்டிருக்காங்க. வேற நாடமாட்டு தறி சாமான் கொடுத்து போயிரு, நாடமாட்டிக்கு திடீர்னு ஆறு விழுந்தோட இந்த மாதிரி பல வேற இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்குன்னு நான் பார்த்தது இல்லைங்க. பார்த்தல. ஆமா, நான் வந்து நேர்லயே கண்ணார நம்மளே வந்து பார்த்துருக்கீங்க. நம்பர்க்கலாங்க நம்ப முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. நம்ப முடியாத அளவுக்கு ஆயிடுது. நம்பித்தான் உண்மையில அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மறுபடியும் போய் அப்புறம் கோயிலுக்கு போயிங்க. அப்புறம் ஒரு பெருமா கோயில் சொல்லிட்டு அங்க கொஞ்சம் சொன்னா இதா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் கடி வாங்கிட்டு வந்து 4 மூளை மிச்செல்லாம் இது பண்ணிச்சுங்க. அதுக்கு கட்டுப்பட்டுதா? அதுக்கு சரியா கட்டுப்படலைங்க. அது ஓரளவுக்கு இது வந்துங்க. அது தறி ஓடுறது மறுபடியும் சாமான் முடையிறது அது செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா தறி நிறுத்துறதை மட்டும் கட்டுப்பிடிச்சுங்க. எல்லா தறியுமே பத்தறி எல்லா தறியுமே நிறுத்தி போட்டு அதையும் மட்டும் கட் பண்ணிச்சுங்க. ஆனா சாமானோட கட் படுத்தல. அதையும் கட் பண்ணி அப்புறம் தறியுமே குடவுக்குள்ள போனால வந்து
என்னமோ வேண்டாம் வெறுப்பா செய்யற மாதிரி தொழில என்ன பண்றது செஞ்சுதான் பண்ணுங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் விருப்பம் இல்லாம செய்யற மாதிரியே செஞ்சுட்டு இருந்ததுங்க. ஓ சரி செய்யற மாதிரிங்க. சரிங்க. இப்ப பார்த்த ஓடிட்டு இருக்கு, எதுவுமே இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் எதை பண்ணி விட்டு அப்புறம் அது ஓடுங்க. சரிங்க. எல்லாமே இடக்கதை பண்ணிட்டு இருந்ததுங்க. சரிங்க. அப்புறம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்து அப்புறம் ஒரு மாசம் அப்புறம் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆகி கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகி கொஞ்சம் இப்ப நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா ஓட ஆரம்பிச்சிருது. அப்படியே நல்லா ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி. தனி ஓட்டுறதுக்கு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீங்கிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆயிடுது. ஃப்ரீயான மாதிரி இருக்குதுங்க. இப்போ தனி நிம்மதி ஓட்டுறீங்க. நிம்மதியா ஓட்டுறதுங்க. இதுக்கு முன்னாடி 2 பேருக்கு சண்டை வந்துட்டே இருக்குங்க. ஏன் சண்டை வருது? எப்படி சண்டை வருதுன்னே தெரியலைங்க. சண்டை வந்துட்டே இருக்கு. அப்புறம் போன நாடா மாட்டேங்க, அதோட சண்டை வந்துட்டே இருக்குங்க. வெளியே இது இருக்காதுங்க, சின்ன விஷயமா இருக்கு. அது என்ன சொல்றேன்னு தெரியாது, சண்டை வந்துரு. முகச்சாயல் பண்ண விட்டுதான் கொஞ்சம் சண்டை வர்றது கம்மியா இருக்குதுங்க. ஓ, முகச்சாயல் பண்ண பின்னாடிதான் கம்மியா இருக்குது. ஆமாங்க, என் ரோடப்படியே இருக்குன்னு சொல்றது நானும் நம்பவே இல்லைங்க. நீங்க சொல்லியுமே அப்புறம் நம்பவே இல்லைங்க. ஓ, நான் சொல்லி நம்பவே இல்லை. ஆமா, நீங்க சொல்லி நான் நம்பவே இல்லைங்க. 11 வாரம் முகச்சாயல் பண்ணி அப்புறம் 10வது வாரத்துல பார்த்ததுன்னா எண்ணெயிலேயே இறங்கிச்சுங்க. எப்படி? பூரா அப்படியே மஞ்சள் கலரா மண்டையோடு மாற அப்படியே பூசணம் அந்த மாதிரி மூஞ்சியில பூரா அப்படியே எண்ணெயிலேயே பயங்கரமா தெரிஞ்சுதுங்க. பயங்கரமா தெரிஞ்சு முடியெல்லாம் தெரிஞ்சுதா? 10வது வாரத்துல பயங்கரமா எண்ணெயிலேயே இறங்கிடுச்சுங்க. முடியெல்லாம் தெரிஞ்சுதா முகத்துல? முடி தெரியலீங்க, தலைமுடி எட்ட தெரிஞ்சுதுங்க. ஆனா மஞ்சள் அதுல பூசணம் அந்த மாதிரிங்க மண்டையோடுகும் அப்புறம் அந்த கோமாளி மாதிரி எல்லாம் வச்சு செய்வாங்க. அந்த மாதிரி எல்லாம் எண்ணெய்க்குள்ளையா அப்படியே தெரிஞ்சுதுங்க. அப்படி எண்ணெய் கூட தெரிஞ்சுது? ஆமாங்க, அப்படியே ஃபுல்லா தெரிஞ்சு எனக்கு பயந்துட்டுங்க. நீங்களே பயந்துட்டீங்க? பயந்துட்டு இவருக்குமே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா நான் சொன்னீங்களே இப்படி தெரியுதுன்னு. இவரு உள்ள குடோனுக்குள்ள வந்தாரு, நான் செஞ்சுட்டு இருந்தேங்க. வந்துடும் சொல்லி இவருக்கே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க. அப்புறம் மறுபடியும் எண்ணெயில இறங்க வேண்டி அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு போன் பண்ணிட்டுங்க. கிட்ட போயிங்க. அப்புறம் தீர்த்தம் போட்டு அப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துச்சுங்க. மறுபடியும் வாங்கிட்டு வந்தனால எப்படி இருக்குது? வாங்கிட்டு வந்து இப்ப கொஞ்சம் சண்டையும் இல்லைங்க. இப்போ சண்டையே இல்ல. சண்டையே இல்லைங்க. 2 பேருமே கோவப்பட்டுக்கிறதா இல்லைங்க. இப்ப உண்மையாலுமே இந்த 1 மாசமானா அவருக்கு சண்டை வர்றது இல்லைங்க, இங்க வாயிலே கூட சண்டை வர்றது இல்லைங்க. இப்போ கஷ்டமா இருக்கா? சண்டை இல்லைன்னா கஷ்டமா இருக்குதா? அப்புறம் பின்ன சிரிச்சிட்டு சொல்றீங்க சண்டை வர்றது இல்லைன்னா ஒரு ஏக்கமா இருக்கும் போல இருக்குது. எண்ணெயில வந்து இது ஒரு அதிசயம் தெரியுங்க. எண்ணெயில வந்து நம்ம முகம் தான் பிரதிபலிக்கணுங்க. ஆமா, நம்ம முகத்துக்கு கூட அந்த மாதிரி எல்லாம் தெரியுது. இது ஒரு விசித்திரமான இது இல்லைங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் அந்த தோஷங்கள். நான் என்ன சொன்னேன்? அப்ப அந்த கிணத்துல இருந்து ஆவி யாரு சொன்னங்க? நானு அக்காங்க, நம்ம அக்காங்க. உங்க அக்கா? ஆமாங்க, அக்காங்க. வீட்டுக்காரர் அக்கான அப்புறம் வீட்டுக்காரர் ஆதி ஒண்ணுக்கு சொன்னீங்க. வீட்டுக்காரருங்க. அந்த வீட்டுக்காரருக்கு வந்து அக்காலையில வந்து கொண்டு போன மாதிரி சொன்னீங்க. அது கரெக்ட் தெரியுங்க. கரெக்ட் தானுங்க. ஆமா ஆமாங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் கோடை மாதிரி இல்ல சொல்லிக்கிறாப்லைங்க. ஓ, அது கரெக்ட் தெரியுங்க. இப்ப அதெல்லாம் வெளியே போயிடுது. அதெல்லாம் போயிடுச்சுங்க. உங்களுக்கு மறுபடியும் அமாவாசைக்கு போனாங்க. மறுபடியும் 1 மாசம் கழிச்சு போச்சுங்க. அப்புறம் அங்க போய் குறைவு காலத்துல போய் ஒரு ஐயம் வந்துங்க. நான் என்னை கூட நேரத்தை இறக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் பஸ்ஸுக்கு கூட காசு இல்ல, ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் இவரு பணம் கொடுத்தாரு. கோடி தாத்தா உங்களுக்கு கோடி கோடியே கொடுப்பாருன்ட்டு எங்களை கோடி தாத்தா வந்து நேர்லயே ஆசீர்வாதம் பண்ணுவாரு. மறுபடியும் தான் நினைச்சு பாத்துக்கிட்டா. அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து பசங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சதா? பசங்களுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு இன்டர்ன்ஷிப் மாதிரி போயிட்டு இருந்தாப்லைங்க. அப்புறம் அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறானுங்க சின்னவனுங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா நல்லது நடந்துட்டு இருக்குதுங்க. அப்படியே எல்லாம் ஒவ்வொன்றும் நல்லா நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் நல்லது நடந்துக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குதுங்க. இப்போ ஒவ்வொன்றா அப்படியே நினைக்கிறது நடந்துட்டு வந்துட்டு இருக்குதுங்க. அதாவது இதுக்கு முன்னால எத்தனையோ கஷ்டப்பட்டீங்க. எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்தும் ஒன்னும் சரியாகல. போகாத கோயிலே இல்ல, செய்யாத வைத்தியமே இல்ல. மகளுக்குப்பா நான் சொன்னங்காட்டி கேட்க மாட்டேங்கண்ணா. எங்கிட்ட எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கன்னு சொல்லி என்ன ஒரு அழுத்தமா சொன்னாங்க இல்லையா?
ஆமா ஆமாமாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களே இல்லையா? ஆமா ஆமாமாங்க சொன்னாங்க. அப்புறம் எப்படி இருந்தது? அதான் பாருங்க. அப்புறம் அதான் தெரிய மாட்டேங்குது. அதான், அதாவது இன்னைக்கு வந்து சிரிச்சு வாழ்றோம், ஆமாங்க. அன்னைக்கு அழுது வாழ்ந்தோம், ஆமாமாங்க. இன்னைக்கு சிரிச்சு வாழ்றோம் இல்லையா? இதெல்லாம் யாருடைய கருணை? எல்லாம் கோடி தாத்தா கருணை தான். நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆசீர்வாதம். எவ்வளோ ஒரு இதை பத்தி யாராச்சும் சொல்லியிருக்கீங்களா? எங்க மச்சானாரு சம்சாரத்துக்கிட்ட சொல்லிக்கிறேங்க. இப்படி நான் இங்க போறது வர்றது எல்லாமே சொல்லிக்கிறேங்க, கோயிலுக்கு போனது எல்லாமே. சரி சரி, சந்தோஷம். சொல்லிக்கிறேன் முக்கியமான வீட்டை மட்டும் சொல்லிக்கிறேன், மத்தவங்க சொல்லிங்க நல்லது நடக்குது அப்படின்ட்டுங்க. இதுகளெல்லாம் அன்னைக்கு வந்தனுங்க, மிளகாய் எடுக்கிற வந்தனுங்களா? ஆமா, அதுகிட்ட சொல்லிக்கிறேங்க. அப்புறம் இந்த யூடியூப்ல எடுத்துக்கிறாப்புல போடுவாப்புல, அப்புறம் போட்டோ எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாப்பிள்ளைங்க. அப்படிதான் போட்டுச்சுன்னா எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாப்பிள்ளைங்க. சரி. ஆனா எத்தனையோ பிரச்சனைக்கு போறாங்க. இந்த 2-3 வருஷம் நாங்க படாத பாடுபட்டுங்க. படாத பாடுபட்டீங்க. பயங்கரமான சிரமங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு இல்லைங்க, பயங்கரமான சிரமப்பட்டு நிம்மதியே இல்லாம, ஏதோ எதுவும் இல்லாட்டியும் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த 2-3 மாசமாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதோ தறி ஒரு நாள் தோட்டத்துக்குள்ள வேலையை செஞ்சு போட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேங்க. இப்போ நிம்மதியா இருக்கீங்க. தற்கொலை எண்ணமெல்லாம் வந்திருக்கணுமே, தற்கொலை எண்ணமெல்லாம் வந்திருக்கணுமே. ஏனுங்க நானா சொல்றேன், கோடிசாமி சொல்றாரு. அதான், அதாவது இது மாதிரி இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வந்து கோடிசாமியோட அருளாசி இருந்துகாட்டி எல்லாத்தையும் காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு. அந்த மாதிரிதான் இருந்தது. இப்ப பேசுங்க பாக்கலாம், வீட்டுக்கார கூட சண்டை போடுங்க பாக்கலாம். அவருக்கு கோபம் வர்றதில்ல, உங்களுக்கு கோபம் வருதா? உங்க வீட்டுக்காரர் தான் உங்களை பத்தி தெரிஞ்சுட்டு அமைதியா இருந்து போயிருக்காரு. அவர் கும்பிட்டு படுங்க. ஏன்னா இப்போ ஒருப்பட்ட புருஷனை நான் அரைஞ்சதுக்கு பாக்கியம் செஞ்சு வச்சிருக்கோன்னு. ஏன்னா நான் பண்ண கொடுமையெல்லாம் என் புருஷன் தாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. இல்லையாம்மா, உண்டா இல்லையா சொல்லு, பேசுமா. அதாவது நீ பண்ண கொடுமையெல்லாம் புருஷங்கார தாங்கிட்டு வந்திருக்காரு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைல்ல. அதாவது கோடிசாமியுடைய அருளாசியினால குடும்பத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விலகி இன்னைக்கு வந்து பரிபூர்ணமா நம்ம நல்லா இருக்கிறோம். குழந்தைகளும் வேலைக்கு போயிட்டாங்க. இனி அவங்களுக்கும் பார்த்து நல்ல இடத்துல அந்த கோடிசாமியோட அருளாசியில நல்ல மகளா வரணும், மருமகளா வரக்கூடாது, மகளா வரணும். அந்த மாதிரி நீங்க 2 பசங்களையும் மட்டும் பெற்று வச்சிருக்கீங்க. 2 பிள்ளைகளை பெக்காட்டியுமே 2 பிள்ளைய வந்து மகளா வந்து உங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்துற மாதிரி ஆண்டவன் அருள் புரிவாரு. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சந்தோஷம் நீடிச்சு நிக்கும். கோடிசாமி மறக்காம இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லு. சரி. ஆனா அவரு வந்து ஒரு உங்கள மாதிரி பிரபலம் இந்த அளவுக்கு சொல்லலீங்க. இந்த அளவுக்கு அவரு இருப்பாருன்னு தெரியலீங்க. என்னமோ தேவ சமாதி போயிட்டு வர சொன்னாரு, அப்படிங்கிற நோக்கத்தில் போயிட்டு வந்துருங்க. சரி. அப்ப நீங்க சொன்ன வரைதான் அவருடைய மகிமை எல்லாமே புரிஞ்சது. ஆனா அதுக்கு முன்னால போய் சாமி கும்பிட்டதுக்கு இப்ப நான் சொல்லி போய் சாமி கும்பிட்றதுக்கு வித்தியாசம் தெரியுது. அவருக்கு முதல்ல வந்து சொல்லி போய் நம்ம என்னமோ சொல்றாங்களே எப்படி பரிகாரம் கோயிலுக்கு வச்சோம் அந்த மாதிரி. சரி. சொல்றாங்களே அப்படின்ட்டு போச்சுங்க. சரி. அப்ப
மறுபடியும் நீங்க சொல்லி போறதுக்கு அமாவாசையா எப்போ வரும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்குதுங்க. ஓ, ரொம்ப சந்தோஷம். மாசம் 30 நாள் ஆகுது அமாவாசை வர்றதுக்கு. அப்படியே வந்து போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. தாத்தாவை இப்போ மறந்துடாதீங்க. கோடிசாமி வந்து சாயங்காலம் ஆனா ஒரு ஊதுபத்தி ஒத்த வச்சாது அவரை நல்லா மனசில் நினைச்சிட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணிருங்க எனக்கு. நான் தாத்தாட்ட கேட்டு என்ன பிரச்சனை, எதனால வந்தது, அதுக்கு என்ன நிவாரணம் அப்படிங்க சொல்லிடுற. அது செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்து போகும். பரவாயில்ல பரவாயில்ல, சந்தோஷம். காலையில எந்திரிக்கையிலுமே கடவுளையும் நினைச்சு அவரையும் நடத்துக்கணும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகலையுமே நடத்திட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோடிசாமியோட அருளாசி உங்களுக்கு எப்போ நிறைஞ்சு கிடைக்கு. தாத்தா வந்து கோடி கோடியா கொடுப்பாரு, சந்தேகம் வேண்டாம். ஏன்னா அங்க வந்து யாரு இறக்கிட்டு போட்டு போக மாட்டாங்க, யாரு காசு இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு கோடிசாமியே அந்த உருவத்துல வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிருக்காருன்னா உங்க கருமத்தையெல்லாம் வாங்கிட்டாரு. எதுமா வாங்கி கூட இல்ல, அதெல்லாம் வந்து நீங்க வச்சதை வந்து நான் எடுத்துட்டேன், உன்ற கருமத்தை நான் தீக்கிட்டேன். உண்மையிலேயே நான் இந்த 30 ஆண்டுகளாக நான் புறைபாளையம் போயிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு கிடைச்ச அருள் யாருக்கிட்டும் கிடைச்சதாக எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு கோடிசாமி அருள் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதாவது உங்க மனசு யதார்த்தமான மனசுங்கிறத இப்பதான் தெரியுது. அதனால வந்து நீங்க கல்யாணம் முடிச்சாலும் முதல் பத்திரிகை கொண்டு போய் சாமி வச்சு சாமி வந்து அழைச்சிட்டு கல்யாணம் பிக்ஸ் பண்றதே சாமிகிட்ட போய் கேட்டு வந்து பிக்ஸ் பண்ணணும். நல்ல சரி, சந்தோஷம். எல்லா வளம் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களாக. சரி, ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடுங்க. சரி சரிம்மா. சரி.